Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே காரத்தொழுவு அரசு பள்ளி ஆசிரியர் மீது போதை ஆசாமிகள் பெட்ரோல் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், அதாவது பள்ளி ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தற்போதுள்ள திமுக அரசு மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டுதான் பொய்யான வாக்குறுதி அளித்துதான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள். ஆனால் தற்போது வரை எந்த ஒரு மது கடைகளும் குறைக்கவில்லை. அதற்கு மாறாக மதுக்கடைகள் அதிகரித்து உள்ளது. அதே போன்று மது பிரியர்களும் தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வருகின்றனர். மேலும் பல்வேறு போதை வஸ்துகளையும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். இதனால் தமிழகத்தில் நாள்தோறும் ஏதேனும் ஒரு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது அந்த போதை பழக்கம் தான். இந்த போதை பழக்கத்தின் உச்சத்திற்கு சென்றவாறு நேற்று பள்ளி ஆசிரியர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள காரத்தொழுவு அரசு பள்ளி உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு ஆசிரியராக குலாம் தகீர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று மாலை பள்ளி முடிந்த பிறகு வெளியே செல்லும் பொழுது அந்த பள்ளியின் அருகாமையிலேயே ஒரு 4 நபர்கள் மது அருந்தி உள்ளனர்கள். இதை தொடர்ந்து இவர் அந்த ஆசிரியர் அவர்களிடம் சென்று, இது பள்ளி வளாகம் அருகே உள்ளது, இன்று நீங்கள் மது அருந்தாதீர்கள் என்று அவர்களிடம் பேசி மேலும் அறிவுரையும் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து சென்றது போல் சென்று ஆசிரியர்கள் மீண்டும் பள்ளிக்குள் சென்ற உடனே சிறிது நிமிடத்திலே பள்ளிக்குள் கையில் பெட்ரோலுடன் நுழைந்தனர். மீண்டும் ஆசிரியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருவர் பள்ளி ஆசிரியர்கள் கை காலை பிடித்துக் கொண்டும் மற்றொரு நபர் அந்த பள்ளி ஆசிரியர் மீது பெட்ரோலை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர். இதில் அவர் அந்த பெட்ரோல் ஊற்றியதில் அவர் எரிச்சல் தாங்க முடியாமல் கதறி அழுதுள்ளார். அவர் மேலும் கை காலை உதவும் போது அவர்கள் கீழே விழுந்து அவர்கள் அங்கிருந்து பயத்தில் அச்சத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த பள்ளி ஆசிரியர் அவரது நண்பர்களுக்கு அலைபேசி மூலம் அழைத்து பள்ளிக்கு வரவழைத்து ஆம்புலன்ஸ் மூலம் உடுமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இந்த ஆசிரியர் கொடுத்த தகவலின் பேரில் உடுமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாள்தோறும் இந்த போதை வஸ்துகளால் பொதுமக்கள் மற்றும் இன்றி அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என பல்வேறு தரப்புகளும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் இந்த போதை நாள் அதிகரித்து வருவதும் அதுக்கு காவல்துறையினர் அவர்களை கட்டுக்கோப்பாக வைக்காமல் அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஆசிரியருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு பிற மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களும் சமூக ஆர்வலர்களும் பெரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சுரேஷ்.